உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களோட சிறப்பே இல்லாதவங்களுக்கு நான் இருக்கேன்னு நம்பிக்கை தர்றவதான் இந்த துர்க்கை அம்மா. உன்கிட்ட சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுப்பா. சந்தோஷம் இல்லையா, சந்தோஷத்தை கொடுப்பா. உன்கிட்ட என்ன இல்லையோ அத அவளே உனக்கு தருவா. அதுதான் இவளோட மகிமை. எல்லாரும் இவளோட கதையை சொல்லிருப்பாங்க. பஞ்ச காலத்துல பசுவும் நெல்லும் கொடுத்த கதை. ஆனா எல்லாருக்கும் தெரியாத ஒரு கதையும் இருக்கு. அது எனக்கு நடந்த கதை. எல்லார் மாதிரியும் வாழ்க்கையில மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா இருந்தவன் தான் நான். ஒரு நாள் வந்த நிலநடுக்கத்துல நாங்க இருந்த வீடு இடிஞ்சு தரையோட தரையா ஒட்டி போச்சு. படுக்க இடம் இல்லாம 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்க இடம் இல்லாம நான் இங்க வந்தேன். இவகிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல. நானும் என் பிள்ளைங்களும் ஒதுங்க ஒரு குடிசை வீடு குடிரி தாயே போதும் அப்படின்னு தான் வேண்டுனேன். விடிய விடிய நானும் என் மனைவியும் என் குழந்தைங்களும் இங்கேயே உக்காந்து கண்ணுல கண்ணீர் வத்துற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தோம். மறுநாள் பொழுது விடிஞ்சது. எங்க வாழ்க்கையும் விடிஞ்சது. இந்த கோயில் தர்மகத்தா வந்து எங்களை பார்த்து, இந்த கோயில்ல ரொம்ப நாளா அர்ச்சகர் இல்லாம இருக்காங்க, அந்த அம்மன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. நாங்க இருந்த அந்த வீட்டை விட 3 மடங்கு பெரிய வீட்ல எங்களை தங்க வச்சாரு. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இவ தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க கிட்ட என்ன இல்லையோ அத அடுத்த நாளே கொடுத்தவ தான் இந்த அற்புதக்காரி. அவகிட்ட வந்த உனக்கு நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கொடுப்பா. இந்த பச்சை புள்ள வேதனையோட நடந்து அடிப்பிரதட்சணம் பண்ணத அவளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. நீங்க மனசு கலங்காம போங்கம்மா. உங்க மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாம்மா, இத வாங்கிக்க. நீங்களும் வாங்கிக்கங்கம்மா. இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருங்க. யாருக்காக நீங்க வேண்டுனீங்களோ அவங்க தலையில சூரியன் மறையறதுக்குள்ள தெளிச்சிருங்க. இன்னையோட உங்களை பிடிச்ச எல்லா கெட்டதும் தூரம் ஓடி போயிரும். கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. என்னடி இது? தொப்பியெல்லாம் போட்டு வந்திருக்காரு. அம்மா, அப்ப நாம நைட்டு தூங்கும் போது தெளிக்கலாமா? ஏய், கோவில்ல சொன்னது மறந்துடுச்சா? சூரியன் மறையறதுக்குள்ள எப்படியாவது அவர் தலையில தெளிக்கணும். ஐயோ, என்ன பண்றது? ஹாய் தமிழ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. என்ன பாரதி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டாதே. சரி, இது என்ன புதுசா தொப்பிலாம்? இதுவா? இது நியூ ஸ்டைல். எப்படி இருக்கு? ஏ, கேவலமா இருக்கு, நல்லாவே இல்ல. அப்படியா? ஏன் தமிழ், அப்பாக்கு இந்த கெட்டப் கேப் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குப்பா. ஏய், ஐயோ சாரிமா. என் தமிழுக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு பிடிக்கலாம் போங்க. பாரதி, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சரி. ஆதி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அங்க பாருங்க, இந்த டேபிள் உடைஞ்சிருக்கு. அப்படியா? இங்க எங்க நல்லாதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. சரி. பாரதி, என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ணணும்? பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறீங்களா? அப்படியா? என்ன பாட்டு? வெறுப்பேத்தாதீங்க பாரதி, தலை வலிக்குது. போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, முதல்ல இந்த கேப்ப கழட்டுங்க.
இந்த தைலம் தடவுற அளவுக்குலாம் தலைவலி இல்லைங்க. நீங்கள் காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்க. அது பால் இருக்கா என்னன்னு தெரியல. பால் ஃப்ரிட்ஜில் இருக்கு, காஃபி பவுடர் கிச்சனில் இருக்கு, சுகர் அந்த எல்லோ பாக்ஸில் இருக்கு, காஃபி போடுற பாத்திரம் ஷெல்ஃபில் இருக்கு, டம்ளரும் அதே ஷெல்ஃபில் தான் இருக்கு. போதுமா? வேற என்ன வேணும் பாரதி? அப்பா அம்மா வர வர மொக்கையா காஃபி போடுறாங்க. இன்னைக்கு நீங்க காஃபி போட்டு தரீங்களா ப்ளீஸ் பா? ஓகே தமிழ், காஃபி தானே போட்டுருவோம். இந்த தொப்பி வேற. அம்மா அப்பாவோட தொப்பி கழட்ட நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? காஃபி ரெடி. சுடு 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 சுடு. என்ன கைக்கு கொலுசு போட்டு உட்காந்துருக்கீங்க? அது என்ன ட்ரை பண்ணாலும் இந்த கொலுசு சரியா போடவே முடியல. நீங்க கொஞ்சம் எனக்கு இதை போட்டு விடுறீங்களா? என்ன பாரதி, நெக்லஸ் போட முடியலன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கொலுசு நீங்களே போட்டுற மாட்டீங்களா? அப்பா என்னப்பா சரியான டியூப் லைட்டா இருக்கீங்கப்பா. அம்மா அவங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணதான் காஃபி போட வச்சாங்க. இப்ப கொலுசு போட சொல்றாங்க. என்னப்பா நீங்க? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆ, ஆமாமா பாரதி, நெக்லஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா கொலுசு மாட்டுறது ரொம்ப கஷ்டம். கொடுங்க. காலை காலை காட்டுங்க. தொப்பி நல்லா இல்லைன்னு சொன்னா கேக்குறீங்களா? இந்த கேப்பை கரெக்டாக தான் கொலுசு மாட்டி விட சொன்னீங்களா? வாங்க பாரதி. என்ன தலை ஈரமா இருக்கு? அப்பா சாரிப்பா. நான் தான் தண்ணி குடிக்க வாட்டர் பாட்டில் எடுத்தேனா அப்ப தெரியாம பட்டுடுச்சுப்பா. பரவாயில்லடா. ம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.